Bismillahirrahmanirrahim. Alhamdulillah wa huwa waliyyus salihin wa la udwana illa 'alal zalimin. Summa salatu wassalamu ala nabiyyina wa habibina Muhammad ibn Abdullah wa ala alihi wa sahbihi wa sallam. தொடர்ந்தரிசியாக நாங்கள் பார்த்து வரக்கூடிய ஷர்ஹு கத்ரின் நதா வபர்லி சதா என்கிற கிதாபில் இந்த குறித்த பிடிஎஃபினுடைய 102வது பக்கத்தில் இருந்து நம்ம இன்றைய பாடத்தில் நம்ம இன்ஷா அல்லாஹ் துவங்கலாம். நாங்கள் தொடர்ந்தரிசியாக படித்து கொண்டு வரக்கூடிய பாடப்பரப்பு என்னென்றால் அலாமாத்துல் இஅராப் அல் ஃபர்இய்யா அல்லது அல் கலிமாத் அல்லத்தி துஅரபு இஅராபன் ஃபர்இய்யன், அஸ்லியத்தான இஅராபு செய்யாமல் ஃபர்இய்யத்தான இஅராபு செய்யக்கூடிய கலிமாக்கள் சம்பந்தமாக பார்த்துக்கிட்டு வரோம். அது என்னது ஃபர்இய்யத்தான இஅராப், அஸ்லியத்தான இஅராப்னால்? அஸ்லியத்தான இஅராப்ங்கிறது ரஃபு செய்ய தேவைப்பட்டால் லம்மத்தை கொண்டு ரஃபு செய்யணும், ஜர்ரு செய்ய தேவைப்பட்டால் கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்கிறது, நஸ்பு செய்ய தேவைப்பட்டால் ஃபத்ஹாவுக்கு நஸ்பு செய்கிறது, ஜெஸ்ம் செய்ய தேவைப்பட்டால் சுக்குனை கொண்டு ஜெஸ்ம் செய்கிறது. இதுதான் அஸ்லியத்தான இஅராப் அப்படிங்கிறது. ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜெஸ்ம் என்கிறவைகளை லம்மா, கஸ்ரா, ஃபத்ஹா, சுக்கூன் மூலமாக நாங்கள் செய்கிறது. இன்னும் ஒன்று இருக்குது ஃபர்இய்யத்தான இஅராப். அது என்னென்றால் நமக்கு ரஃபு செய்ய தேவைப்பட்டால் வாவை கொண்டு நம்ம ரஃபு செய்கிறது அல்லது அலிஃபை கொண்டு ரஃபு செய்கிறது. அதே மாதிரி சந்தர்ப்பங்களில் சில சொற்கள் இருக்கும், அதுக்கு நீங்கள் இஅராப் செய்வீங்க, யாவை கொண்டு நஸ்பு ஜர்ரு செய்வீங்க, தஸ்னியாக்கள். அதே மாதிரி முதக்க சஜம் இருக்குது. அதே மாதிரி நஸ்பு செய்ய தேவைப்படுற இடத்துல ஃபத்ஹாவுக்கும் நஸ்பு செய்யாமல் கஸ்ராவுக்கோடு நஸ்பு செய்கிற, அது முஅன்னஸ் சாலிம் ஜம்முல. இந்த மாதிரி அடிப்படை இஅராபுக்கு மாற்றமாக ஹர்ஃபுகளை கொண்டோ அல்லது மாற்று ஹரக்கத்துகளை கொண்டோ இஅராபு செய்யப்படக்கூடிய மாற்று விதமான கோணத்தில் நம்ம இஅராபு செஞ்சால் அதுக்கு நம்ம என்ன சொல்றது? ஃபர்இய்யத்தான இஅராப். அப்போ அந்த தரவரிசையில் இப்போ நம்ம 5வது தான் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்பரப்பு. அந்த 5வது, அதாவது அஸ்லை விட்டு வெளியேறிய அல்லது அஸ்லியத்தான இஅராப் செய்யப்படாமல் ஃபர்இய்யத்தான இஅராப் செய்யப்படக்கூடிய 5வது பாபு தான் கைரு முன்சரிஃப், அல் இஸ்ம் கைருல் முன்சரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது விரிவாக படிக்கப்பட வேண்டிய ஒரு பாடப்பரப்பு. இது சம்பந்தமாக கத்துர்நதாவினுடைய கடைசி பகுதிகளில் அவர் சம்பந்தமாக சுமார் 7-8 பக்கங்களில் விலாவாரியாக அலசி இருக்காரு. அது வேற விஷயம். ஆனால் நாங்கள் இங்கே இன்ஷா அல்லாஹ் அதாவது அதனுடைய அடிப்படை அறிவை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டு போகிறோம். பாருங்க, சொல்றாரு 102ஆம் பக்கத்தில், வமா இன்னும் ஒன்றுமாகும், லா என் சரிஃபு, அது சரஃபு பெற்றுக்கொள்ள மாட்டாது, அவ்விதமான ஒன்றுமாகும். சரஃபுன்னு இங்கே எதை சொல்ல வராங்கன்றால் அத்தன்வீன், தன்வீனை தான் சரஃபுன்னு சொல்றாங்க. அப்ப தன்வீன் வராமல் இருக்கக்கூடிய இஸ்ம். சரஃபுக்கு இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. இங்க சரஃபுண்ட நகு பாடத்துல இங்க வரக்கூடிய அந்த சரஃபுன்றதுக்கு சொல்லுவாங்க ஜர்ருடன் கூடிய தன்வீன், ஜர்ரும் தன்வீனும் வராம இருக்கிறது அப்படின்னுவாங்க. அப்ப எனவே சரஃபு பெற்றுக்கொள்ளாத இஸ்ம் அப்படிங்கிறது ஜர்ரும் தன்வீனும் வரா முடியாமல் இருக்கக்கூடிய இஸ்ம். அப்ப எப்போ ஒரு இஸ்முக்கு ஜர்ரு தன்வீன் எல்லாம் வராமல் இருக்கும், நாங்கள் அது சம்பந்தமாக படிப்போம். எப்படின்னு கேட்டால், மொத்தமாக 9 இல்லத்துகள் சொல்லுவாங்க. அந்த 9 இல்லத்துகளை 2 பிரிப்பாங்க. அந்த 2 வகையான இல்லத்துகள் அதில் ஒன்று இதில் ஒன்று கூட்டு சேரும் பொழுது அங்கே இஸ்முக்கு தன்வீனோ அல்லது ஜெர்ரோ பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை உருவாகாது. அப்போ ஏன் ஜெர்ரு தன்வீன் அவங்க சொல்றதுக்கான காரணம்னால், ஒரு பெயர் சொல்லினுடைய தனிச்சிறப்பு என்னென்றால் அதுக்கு தன்வீன் வருவது தான். அதனால தான் நாங்கள் ஏற்கனவே படித்தோம் அலாமாத்துல் இஸ்ம், ஒரு இஸ்மை அறிவதற்கான அடையாளங்களில் மிக பிரதானமானது அதில் தன்வீன் வாரது. அதே மாதிரி அந்த சொல்லுக்கு ஜெர்ரு வாரது. இது ஒரு இஸ்மி அறிவதற்கான அடையாளம், இஸ்மினுடைய தனிச்சிறப்பு. அப்போ அந்த தனிச்சிறப்பை இந்த இஸ்ம் இழந்துருது. எனவே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், பொதுவாக சொல்லுவாங்க ஒரு இஸ்ம் ஹர்ஃபுக்கு ஒப்பாகி இந்த தருக்கவியல் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். என்ன லாஜிக் என்றால், ஒரு இஸ்ம் ஹர்ஃபுக்கு ஒப்பாகினால் மபினியாகும்,
ஒரு இஸ்ம் ஹர்ஃபுக்கு ஒப்பாகினால் மபினி ஆகிரும். ஹர்ஃபு எல்லாமே மபினி. ஸோ ஒரு இஸ்ம் ஹர்ஃபுக்கு ஒப்பாகும் போது அந்த இஸ்ம் மபினியாக மாறிடும். நம்ம படிப்போம் இன்ஷா அல்லாஹ் மபினி சம்பந்தமா. இன்னொன்று இருக்கு என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு இஸ்ம் ஃபியலுக்கு ஒப்பாகினால், நல்லா உலகத்துக்கணும், ஒரு இஸ்ம் ஃபியலுக்கு ஒப்பாகினால் அது கைரு முன்சரிஃபாக மாறிடும். இதை இன்னும் ஒரு மாதிரி நமக்கு வழங்கப்படுத்த எப்படின்னால், இஸ்மை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று முஅரப், மற்றது மபினி. நம்ம அது ஏற்கனவே படித்த பாடங்கள் தான். முஅரப்னு மபினின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது முழுமையான, அதாவது இந்த ஹரக்கத் மாற்றங்களுக்கு உள்ளாக முடியுமான ஒரு பெயர் சொல், அப்படித்தான் ஒரு பெயர் சொல் இருக்கையும் வேணும். அப்ப ஒரு 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 பெயர் சொல் முழுமையான ஹரக்கத் மாற்றங்களுக்கு உள்ளாகினால், ரஃபு, நஸ்பு, ஜர்ரு, ஜஸ்ம், எந்த ஒரு ஹரக்கத் மாற்றங்களையாவது ஒரு ஆமில் காரணமாக ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அது முஅரப். அதுக்கு மாத்த மபினி. இந்த முஅரப் மபினியை வேற மாதிரி சொல்வதாக இருந்தால் முத்தமக்கின் கைரு முத்தமக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் இஸ்முல் முத்தமக்கின், ஏராபை தனதாக்கி கொள்ள முடியுமான பெயர் சொல். அல் இஸ்ம் கைரு முத்தமக்கின், அதாவது ஏராபை தனதாக்கி கொள்ள முடியாத பெயர் சொற்கள் அப்படின்னு ரெண்டுவாக பிரிப்பாங்க. அப்ப அல் இஸ்முல் முத்தமக்கின்ங்கிறது முஅரப், அல் இஸ்ம் கைரு முத்தமக்கின் அப்படின்னு சொல்றது மபினி. இந்த முஅரபான இஸ்முக்கு நம்ம அல் இஸ்முல் முத்தமக்கின் சொல்றோம் இல்ல, அந்த முஅரபான இஸ்மை கூட ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. அல் இஸ்முல் முத்தமக்கின் அம்கன், அல் இஸ்ம் அல் முத்தமக்கின் கைரு அம்கன் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது முழுவாரியாக ஏராபை பெற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்ம்கள் பகுதி வாரியாக, பார்ஷியலி பகுதி வாரியாக ஏராபை பெற்றுக்கொள்ளக்கூடிய இஸ்ம்கள்னு சொல்லுவாங்க. எனவே முன்சரிஃபான இஸ்மாக இருந்தால் அது முத்தமக்கின் அம்கன், அது முழுவாரியாக ஏராபுடைய அந்த மாற்றங்களுக்கு அது உள்ளாகும், அல்லது ஏராபுடைய அடையாளங்களை எல்லாம் அது ஏற்றுக்கொள்ளும். அதே சந்தர்ப்பத்தில் கைரு முன்சரிஃபாக இருந்தால் அந்த கைரு முன்சரிஃப் முத்தமக்கின் கைரு அம்கன், அது பகுதி வாரியான ஏராபுடைய அடையாளங்களைத்தான் அது ஏற்றுக்கொள்ளும். இப்ப நம்ம வாசிப்போம். வமா இன்னும் ஒன்றாகும், லா என் சரிஃபு சருஃப் பெற்றுக் கொள்ள மாட்டாத விதமான ஒன்றாகும். ஃபயுஜர்ரு பில் ஃபத்ஹா, அதற்கு ஃபத்ஹாவை கொண்டு ஜெரு செய்யப்படும். ஃபத்ஹாவை கொண்டு ஜெரு செய்ய. அப்போ கைரு முன்சரிஃபான இஸ்முக்கு ஜெரு செய்யும் பொழுது கஸ்ராவை கொண்டு செய்யாம ஃபத்ஹா என்கிற மாற்று ஹரக்கத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம், ஈராபு செய்யறோம். உதாரணமாக மரர்து பி அஃதல மின் ஸைதின், இந்த பி அஃதல மின்ஹுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது மரர்து பி அஃதல மின்ஹு, அல்லது மரர்து பி ரஜுலின் அஃதல மின்ஹு. அப்ப மின்ஹுனா மின் ஸைத், அப்படி நம்ம ஒருத்தர பேரை நம்ம இடலாம். அது என்னது, மரர்து பி ஷஹ்ஸின் அஃதல அல்லது பி ரஜுலின் அஃதல மின் ஸைத்னா என்ன அர்த்தம்? நான் ஒருவருக்கு பக்கத்தில் நடந்து போனேன், அவர் ஸைதை விட சிறப்பானவர், ஸைதை விட சிறப்பான ஒரு நபருக்கு அருகாமையாக நடந்து சென்றேன். மரர்து பி ரஜுலின் அல்லது பி ஷஹ்ஸின் அஃதல மின் ஸைத், அதான் சரியான அந்த உதாரணமாக அது வரணும். அப்ப பி அஃதல மின்ல பா ஹர்ஃபு ஜர்ரு வந்தும் அது அஃதலவுக்கு நேரடியாக பி அஃதலின் அப்படின்னு சொல்லி தன்மீனுடன் கூடிய ஜெர்ரை அது பெற்றுக்கொள்ளல. மாறாக ஃபத்ஹாவை கொண்டு அங்க அதுக்கு அவங்க ஜெர்ரு செஞ்சிருக்காங்க. ஃபத்ஹாவை கொண்டு அங்க அவங்க ஜெர்ரு செஞ்சிருக்காங்க. ரைட். ரெண்டா இல்லா ம அல், அல்லுடன் அது இருந்தாலே தவிர, அல்லுடன் அது இருந்தாலே தவிர. நஹு பில் அஃதலி, அல் அஃதல்ல பில் அஃதலின்னு பாவை போட்டு ஜெர்ரு செஞ்சு காட்டிக்கிறாங்க இல்லையா. மரர்து பிர் ரஜுலில் அஃதல், அதான் அர்த்தம், மிக சிறப்பான ஒருவருக்கு அருகாமையா நான் நடந்து சென்றேன். அவில் இலாஃபத்தி, அல்லது இலாஃபத் செய்யப்பட்டிருந்தாலே தவிர. நஹு பி அஃதலிக்கும், ஐ மரர்து பி அஃதலிக்கும், பி ரஜுலின் அஃதலிக்கும், உங்களில் உள்ள மிக சிறப்பான ஒரு மனிதருக்கு அருகாமையில் நான் நடந்து சென்றேன். அப்ப இந்த ரெண்டு வழியிலையும் என்ன சொல்ல வராங்கன்னால், அஸ்லியத்தான ஈராபு செய்யாம ஃபர்இயத்தான ஈராபு செய்யப்படக்கூடிய வரிசையில அஞ்சாவது கைரு முன்சரிஃப். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கைரு முன்சரிஃப்னா என்ன, ஒரு இஸ்ம் எப்ப கைரு முன்சரிஃப் ஆகும்ங்கிறது நான் ஏற்கனவே இந்த பாடத்தை விளங்கப்படுத்துறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். அப்ப அடுத்து சொல்றாங்க கைரு முன்சரிஃபுக்கு எப்படி நாங்க மாற்று ஈராபு எப்படி செய்யறோம்னு கேட்டால், கஸ்ராவை கொண்டு ஜெரு செய்யறதுக்கு பதிலாக ஃபத்ஹாவை கொண்டு நாங்க ஜெரு செய்யறோம். பி அஃதலன்னு அங்க காட்டியிருக்கிறாங்க, பி அஃதலன்னு தான் சொல்லுவோம், பி அஃதலின்னு சொல்ல மாட்டோம். அதே சந்தர்ப்பத்தில் கைரு முன்சரிஃபான ஒரு சொல் அலிஃப்லாம் மீட்டு வந்தால், அல்லது இலாஃபத்து செய்யப்பட்டு முலாஃபாக ஜெருடைய இடத்துல அது இருந்தால், அந்த நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் கேட்டால், மிக வெளிப்படையாக கஸ்ராவை கொண்டு நம்ம ஜெரு செய்வோம். காரணம் என்னென்றால்,
நாங்கள் ஏன் அலிஃப்லாமோட வரும் பொழுது ஜெர்ரு செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், அலிஃப்லாம் என்கிறது ஒரு இஸ்முக்கு பிரத்யேகமான அடையாளங்களில் ஒன்று. அப்ப ஒரு ஒரு இஸ்முடைய பிரத்யேகமான அடையாளமாகி அந்த அல் வரும் பொழுது அது இஸ்ம் என்கிற அந்த வலுவை அதிகம் பெறுது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் என்னன்னு கேட்டால், பாடத்தினுடைய துவக்கத்தில், இன்றைய பாடத்தினுடைய துவக்கத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு இஸ்ம் ஃபியலுக்கு ஒப்பாகினால், ஒரு இஸ்ம் ஃபியலுக்கு ஒப்பாகினால் கைரு முன்சரிஃபாக மாறிடும். அல் மம்னூ மின ஸர்ஃப் என்கிற அல் இஸ்முல் மம்னூ மின ஸர்ஃப் என்கிற அந்த நிலைமைக்கு வந்துடும். அப்ப இந்த கைரு முன்சரிஃபான ஒரு சொல்லுக்கு அலிஃப்லாம் வரும் பொழுது அது இஸ்முட பக்கம் தான் என்னது அதிகம் சாயுது. ஏன்னா ஃபியல் அலிஃப்லாம் வராது, ஃபியல் என்ன வராது, அலிஃப்லாம் வராது. அப்படித்தான் அலிஃப்லாம் வருவதான்னு சாயுதான் அலிஃப்லாம் தான் வரும், மாரிஃபா வாக்கக்கூடிய அலிஃப்லாம் வராது. அப்ப ஃபியல் அலிஃப்லாம் வர இயலாது, இஸ்ம்ல தான் அலிஃப்லாம் வர முடியும். எனவே அலிஃப்லாம் வரும் பொழுது அது இஸ்ம் என்கிற அந்த இஸ்மியத், இஸ்ம் என்கிற அந்த தன்மை அது அந்த இடத்துல கூடுது. அதே மாதிரி ஒரு இஸ்ம் கைரு முன்சரிஃபான இஸ்ம் இலாபத் செய்யப்படும் பொழுது இஸ்மியத்தான தன்மை அங்கே அதிகமாகுது. இலாஃபத் என்கிறது முலாஃப் முலாஃப் இலைஹியாக வர முடியுமானது இஸ்ம்கள் தான். ஒரு ஃபியலையும் நம்ம இலாபத் செய்யறல்ல, ஒரு ஹர்ஃபையும் இலாபத் செய்யறல்ல. அவ இஸ்மையும் நம்ம இலாபத் செய்யறோம். அவ இலாஃபத் என்பது மீசத்துன் மின் மீசாத்தி அல் இஸ்ம், இஸ்முடைய தனிச்சிறப்பு அம்சங்கள்ல, ஸ்பெஷலான விஷயங்கள்ல, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்ல ஒரு தன்மை உண்டு அது. எனவே இஸ்முக்கு அது சாயிர வீதம் கூடுது, இஸ்முன பக்கம் அது சாயிர வீதம் கூடுதலாக ஆகுது, இஸ்முக்கு ஒப்பாகிற வீதம் அது அதிகமாகுது அலிஃப்லாமோட வரும் பொழுதும் இலாப செய்யப்படும் பொழுதும். எனவே அங்க என்ன வருது, ஜெர்ரு வருகிறது மிக தெளிவாக, கஸ்ரா மிக தெளிவாக அங்க வருது. அல்பாபுல் ஹாமிஸ் மிம்மா ஹரஜ அனில் அஸ்ல், அடிப்படையை விட்டும் வெளியேறியதில் நின்றும் ஐந்தாவது பாடமானது, ஐந்தாவது பாப். அல்பாபுல் ஹாமிஸ்னா ஐந்தாவது பாடம், மிம்மானால் சிலதில் நின்றும், ஹரஜ அனில் அடிப்படையை விட்டு வெளியேறிவிட்டது அவ்விதமான சிலதில் நின்றும் ஐந்தாவது பாடமானது மாலா என் சரிஃப், கைரு முன் சரிஃப் ஆகும். மாண்டா ஒன்றாக இருக்கும், லா என் சரிஃப் சர்ஃபு பெற்றுக்கொள்ள மாட்டாதே விதமான ஒன்றாக இருக்கும். சர்ஃபு நீங்க என்ன சொல்ல வராங்கன்றால் தன்வீனும் ஜெர்ரும் வாருது. தன்வீன் ஜெர்ருக்கு தான் நம்ம என்ன சொல்றது சர்ஃப்னு சொல்ற அந்த டேர்ம் வேர்ட் யூஸ் பண்றேன் நஹு பாடத்துல. அது என்னது, அது என்ன மாலாயின் சரிஃபுண்டால் வஹுவ அதுவாகிறது மா ஒரு ஒன்றாயிருக்கும், ஒன்றை கொண்டாட்டம் என்னால் இஸ்ம், மாவை கொண்டாட்டம் என்னது இஸ்ம், வஹுவ இஸ்முன் அது ஒரு இஸ்ம், ஃபீஹி அதில இருக்குமே, அந்த இஸ்மில இருக்குமே இல்லத்தானி இரண்டு இல்லத்துகள் இருக்குமே, இல்லத்துன்றது காரணி, ஃபர்இயத்தானி உப காரணிகள். அப்ப உப காரணிகள் ஃபர்இயத்தான இரண்டு இல்லத்துகள் அதில் இருக்குமே அவ்விதமான ஒன்றாகும். மின் இலலின் திஸ்இன் 9 இல்லத்துகளில் நின்றும் உண்டான இரண்டு ஃபர்இயத்தான இல்லத்துகள் அதிலே இருக்குமே அவ்விதமான ஒன்றாகும். அவ் வாஹிதத்துன் அல்லது ஒரு இல்லத்து அதிலே இருக்குமே, மின்ஹா அந்த 9 இல்லத்துகளில் நின்றும் அவைகளில் நின்றும் ஒன்று, அந்த 9ல ஒன்று இருக்கும். தகுமு அது வரும், மகாமகுமா அவ்விரண்டுடைய இடத்தில் வரும், அந்த 2 இல்லத்துடைய போஸுக்கு அதனுடைய சக்திக்கு அதோட போஸுக்கு அது வரும், 2 இல்லத்துடைய போஸுக்கு அதனுடைய சக்திக்கு அது நிற்கும். அதான் சொல்ல வராரு அவ்வாஹிதத்துன் அல்லது ஒரு இல்லத்து அதில் இருக்குமே, மின்ஹாண்டா அவைகளில் நின்றும் அந்த 9 இல்லத்துகளில் நின்றும், தகுமு அந்த இல்லத்து எப்படிப்பட்ட இல்லத்து அது வரும், மக்காமகுமா அந்த 2 இல்லத்துடைய தானத்தில் அது வரும், அந்த 2 இல்லத்து இருக்கிற அந்த தானத்தை அந்த அந்தஸ்தில் அந்த பொசிஷனுக்கு அது நிற்கும். ஃபல் அவ்வலு இப்போ இந்த வரி 2லையும் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம அஸ்லியத்தான் இராபு செய்ய ஃபர்இயத்தான் இராபு செய்யக்கூடியதில் 5வது கைரு முன்சரிஃப்ங்கிறது என்னன்னா அது ஒரு இஸ்ம், அதில் ஃபர்இயத்தான 2 இல்லத்துகள் இருக்கும் அல்லது ஒரு இல்லத்து இருக்கும், அந்த ஒரு இல்லத்துக்கு 2 இல்லத்தினுடைய பவர் இருக்கும். அப்ப என்ன அது 9 இல்லத்து, அது என்ன சம்பந்தம், என்ன இல்லத்துனா என்ன அப்படிங்கிற அந்த சம்பந்தமான விரிவான விளக்கங்கள் கத்துனதாவினுடைய கடைசி பகுதிகளில் சுமார் 7-8 பக்கங்களை விலாவாரியாக அலசி இருக்காரு. நம்ம அங்கே படிப்போம் அது சம்பந்தமா. இங்க சும்மா மிக எளிமையாக அதை பத்தி ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்ல போறாரு. ஃபல் அவ்வலு கஃபாத்திமா, அதாவது 2 இல்லத் 2 ஃபர்இயத்தான இல்லத்தை கொண்ட இஸ்முக்கு ஒரு உதாரணம் தான் ஃபாத்திமா என்கிற சொல். ஃபல் அவ்வலுனா முதலாவது வகை, கஃபாத்திமத்த ஃபாத்திமா என்ற சொல்லை போலவாக இருக்கும். இப்போ ஃபாத்திமா என்கிற சொல் 2 இல்லத்து இருக்குது. ஏன்னா 2 இல்லத்து அது ஃபர்இயத்தான 2 இல்லத்து. ஃபஇன்ன ஃபீஹி தஅரீஃப வ தஅனீஸ, ஏனெனில் நிச்சயமாக அதிலே அந்த ஃபாத்திமா என்கிற சொல்ல இருக்குது தஅரீஃப். தஅரீஃப்னா அது மஅரிஃபா,
ஃபாத்திமாங்கிறது ஒரு மாரிஃபாவான சொல், அலம். அலம் என்கிறது மாரிஃபா. நமக்கு தெரியும் மாரிஃபாக்களுடைய வகைகள் 6 அல்லது 7 இருக்கு. லமீர் ஒரு மாரிஃபா. அலம், அலம்டால் குறிப்பு பெயர், ப்ராப்பர் நேம், ப்ராப்பர் நேம், ஒருத்தருக்குரிய பெயர். இப்போ ஃபாத்திமாங்கிற சொன்னா நம்ம ஃபாத்திமா தான் வருவா. ஃபாத்திமா இங்கே வாங்கன்ற உடனே நதா வரவும் மாட்டா, ஹஸ்னா வரவும் மாட்டா, ஆயிஷா வரவும் மாட்டா. அப்ப யார் வருவாங்க அங்க? ஃபாத்திமான்னு கூட்டா யாருக்கு ஃபாத்திமா நம்ம பேர் வச்சிருக்கோமோ அவ தான் வருவான். அப்ப என்ன, அது ஒரு குறிப்பு நிலை பெயர். அப்ப அது அலம்னு சொல்லுவாங்க. அது கரபுல அலம்னு சொல்றது ஆயிலாம். அது ஆணுக்கு பேராகவும் இருக்கலாம், பெண்ணுக்கு பேராகவும் இருக்கலாம், மனிதனுக்கு பேராகவும் இருக்கலாம், மனிதன் அல்லாத வேற எதுக்காவது ஒன்றுக்கு பேராகவும் அது இருக்கலாம். அதான குறிப்பு பெயராக இருக்கும். குறிப்பு பெயர் என்னது, அதை சொன்னா அது மட்டும்தான் நாடப்படணும். அப்ப ஃபாத்திமத்தை ஃபைன் ஃபீஹி தாரிஃப், அதுல மாரிஃபா இருக்குது. அடுத்தது தனீஸ், தனீஸ்ங்கிறது பெண், முஅன்னஸ் தன்மை. என்ன அப்ப என்ன, ஒரு ஒரு இஸ்ம் நக்கிராவாக இருப்பதா மாரிஃபாவாக இருப்பதா அடிப்படைன்னு பார்த்தோம்னால், ஒரு இஸ்ம் நக்கிராவாக இருப்பது என்பதுதான் அடிப்படை. மாரிஃபாவாக இருக்குதுன்னா அது என்ன மாரிஃபா, ஏன் மாரிஃபான்னு விளக்கம் சொல்லணும். அப்ப எனவே அது வந்து ஃபர்இயத்தான இல்லத், அஸ்லியத்தான ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு ஃபர்இயத்தான அம்சம். ஏன்னா முதக்கரை விட்டும் பிரிஞ்சதுதான், இந்த நக்கிராவை விட்டும் பிரிந்ததுதான் மாரிஃபா என்கிறது. அசுல் நக்கிரா, ஃபர்இ, மாரிஃபா. அதே மாதிரி ஒரு இஸ்ம் முதக்கராக இருப்பது அஸ்லா, முஅன்னஸாக இருப்பது அஸ்லானால், முதக்கராக இருப்பதுங்கிறது அசல், முஅன்னஸ்னு நம்ம என்ன காரணம், என்ன அடையாளம் அங்க இருக்குது என்கிறது நம்ம சொல்லணும். உதாரணமாக நம்ம ஷஜரத்துன் முஅன்னஸ்னு ஒருத்தர் வாதிடுறாரு, நாங்க சொல்லுவோம் முஅன்னஸ்னு அதுல என்ன அடையாளம் இருக்குன்னு கேட்போம். அவர் சொல்லுவாரு, ஈவாப்பா நல்லா கண்ணால சொல்ல பாருங்களேன், அங்க அத்தா உல் மரபூத்தா இருக்கு தானே, ஷஜரத்துன் அந்த குண்டு தா இருக்குது கடைசியிலன்னுவாரு. அதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு சஹ்ரா உ என்கிற சொல் வந்து முஅன்னஸ்ன்றாரு. முஅன்னஸ் அது எப்படி முஅன்னஸ் கேட்டார். அவர் சொல்லுவார், அங்க பாருங்கப்பா அது அலிஃபுல் மம்தூத் அதுல வந்து இருக்குது, நீட்டப்படக்கூடிய நடில் அலிஃப் வந்து இருக்குதுன்னு சொல்லுவாரு. அப்ப எனவே ஒரு சொல் முதக்கராக இருப்பதுதான் அசல், அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்ல. ஒரு சொல்ல நாங்க முஅன்னஸ் நம்ம சொல்வதாக இருந்தால் அதுக்கு காரணம் நம்ம கற்பிக்கணும், இதுதான் காரணம் இது முஅன்னஸா இருக்கிறதுக்கு, அல்லது முஅன்னஸினுடைய அடையாளத்தை நம்ம திட்டவட்டமாக வரையறுத்து சொல்லணும். எனவே மாரிஃபா என்பதும் முஅன்னஸ் என்பதும் இரண்டு ஃபர்இயத்தான இஸ்மினுடைய தன்மைகள். அதுக்கு பிறகு சொல்றாரு, ஏன் நக்கிராவுக்கு அசில் என்று மாரிஃபாவுக்கு ஃபர் என்றும் சொல்லப்படுகிறது. நல்ல கேள்வி. ஒரு ஆள் கேட்கிறாரு என்னண்டா, அதாவது இப்ப அசில்ண்டா அதுக்கு காரணம் சொல்ல தேவை, நல்ல விளங்கணுங்க. அசில்ன்ற அர்த்தம் என்னண்டா அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்ல. ஒன்று அப்படி இருப்பது என்பதுதான் அடிப்படைன்னா அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்ல. உதாரணமா, நிஹார் மௌலவி எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார் என்பதுதான் அடிப்படைனால், அவர் கவலையாக இருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்? பொண்டாட்டி ஏசி போட்டா, அல்லது அவங்களோட வீட்டுல ஏதோ ஒரு துக்க வியாகுலம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப எனவே நான் என்ன சொல்லுவார் என்றால், அசலுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை, ஃபர்இன்னர் காரணம் சொல்லணும். இப்ப மாரிஃபா வந்து இப்ப நக்கிராவுக்கு நக்கிரா இல்லையற்றது, இஸ்மினுடைய பொதுத்தன்மை அது இல்லையற்றது. மாரிஃபாங்கிறது லிமிட்டட், வரையறை செய்யப்பட்டது. 6 அல்லது 7 வகையான மாரிஃபாக்கள் தான் இருக்குது. லமீர் மாரிஃபா, அலம் மாரிஃபா, இஸ்மு இஷார மாரிஃபா, இஸ்மு மௌசூல் மாரிஃபா, அலிஃப்லாம் உள்ள இந்த சொல் மாரிஃபா, இலாபத் அடிப்படையில் வரக்கூடிய மாரிஃபா, 7வதாக சொல்லுவாங்க முனாதான்னு சொல்லி நிதா. அப்ப இந்த 6 அல்ல இந்த 7 தான் என்னது மாரிஃபாவுக்குள்ள அடங்கும். அதை தவிர உள்ள இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 50 பெயர் சொற்களும் என்னதான் நக்கிரா என்கிற லிஸ்டுக்குள்ள தான் வரும். அது ஒரு பெரிய கடல், ஒரு சமுத்திரம், அதுல இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஓட்டை தான் என்னது மாரிஃபா என்கிறது. எனவே அதை அசலாக வச்சிருக்காங்க. எந்த ஒன்றையும் பெருவாரியான தன்மையை தனிதாக வைப்பாங்க, நம்ம அடிப்படையாக வைப்போம். எனவே நக்கிராவான சொற்கள் தான் உலகத்தில் அதிகம் இருக்குது. உலகத்தின்னா நம்ம அகராதியத்தை சொல்றோம், இங்க அரபு அகராதியில நக்கிராவான சொல் தான் அதிகம். மாரிஃபாங்கிறது வரையறுக்கப்பட்டவை, குறைவு. அதே மாதிரி முதக்கர் முஅன்னஸ்லையும் நம்ம என்ன சொல்றோம், முதக்கரான சொற்கள் தான் அதிகம், முஅன்னஸான சொற்கள் என்னது குறைவு. அப்படித்தான் முஅன்னஸ் இருந்தாலும் அதுக்கு அடையாளங்கள் சொல்லப்பட்டு இருக்குது. அதே மாதிரி வரையறை செய்யப்பட்டு இருக்குது. அந்த வரையறைக்குள்ளது அது நிற்கும். எனவே வரையறையற்ற எல்லையற்ற அந்த பரந்த கடல் முதக்கர்ங்கிறதுனால அது அசலாக ஆக்கியிருக்கிறான். வஹுமா இல்லத்தானி ஃபர்இயத்தானி அனி தன்கிரி வ தத்கீர். எனவே மாரிஃபா அதே மாதிரி முஅன்னஸ்ங்கிற ரெண்டும் வந்து இல்லத்தானி ஃபர்இயத்தானி, ஒரு பெயர் சொல்லினுடைய என்னது ஃபர்இயத்தான 2 தன்மைகள், உப தன்மைகள் 2. அது எங்கிருந்து அது பிரிஞ்சு வந்திருக்குது என்றால், நக்கிராவுல இருந்து அதுல மாரிஃபா வந்திருக்குது, முதக்கர்ல இருந்து முஅன்னஸ். அப்ப நக்கிராவுல இருந்து பிரிஞ்சது மாரிஃபா, முதக்கர்ல இருந்து பிரிஞ்சது முஅன்னஸ். வஸ்ஸானி, அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஃபாத்திமா என்கிற சொல்ல 2 இல்லத்து இருக்குது. ஒன்று மாரிஃபா என்கிற தன்மை,
முஅன்னஸ் என்கிற தன்மை. எனவே அந்த ரெண்டு தன்மையும் அந்த இதில் வரும்பொழுது கைரு முன்சரிஃபாக மாறிட்டு. வசானி நஹு மசாஜித், ஒரே ஒரு இல்லத்து வரும், ஆனால் அது ரெண்டு இல்லத்தினுடைய ஃபோர்ஸ் சக்தியில் அது இருக்குது. அதுக்கு உதாரணம் மசாஜித். மசாபிங்கிற முன்தஹல் ஜுமு, முன்தஹல் ஜம் அசாதாரண பன்மைகள். மசாஜித் மசாபி, மசாஜித்ங்கிறது மஃபாயில், மசாபிங்கிறது மஃபாயில் வசன். இப்படி சில வசன்கள் இருக்குது. மஃபாயில், மஃபாயில், ஃபஆலில், ஃபஆலில், ஃபவாயில், அதே மாதிரி என்னது அஃபாயில், இப்படிலாம் வசன் சொல்லுவாங்க. ஃபஆஇல், இதெல்லாமே கைரு முன்சரிஃபினுடைய 7 அல்லது 8 வசன்கள் இருக்குது. கைரு முன்சரிஃபுடைய அல்ல, இந்த முன்தஹல் ஜம்முடைய வசன்கள் நமக்கெல்லாம் மஃபாயில், மஃபாயில் தான் மிக பிரபலமானது. ஆனால் அது இல்லாமல் ஃபஆலில், ஃபஆலீல், ஃபவாயில், ஃபஆஇல், அஃபாயில் அப்படிலாம் என்ன இருக்குது வசன்கள் இருக்குது. உதாரணமாக நம்ம ஹதீகத்துன்யமு ஹதாயிக் அல்லது ஹக்கீபத்துன்யமு ஹக்காயிப்னு சொல்லிச்சு, அது வந்து என்ன வசனில் வந்திருக்குது? ஃபஆஇல், ஃபஆஇல் அந்த வசனுக்கு வந்திருக்காது. அதே மாதிரி நம்ம அர்னபுஞ்சமு அரானிப்னு சொல்கிறோம். அர்னபுஞ்சமு அரானிப் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அக்காலிப், கல்புரஜம் என்னது கல்புஞ்சமு கிலாப், கிலாபுஞ்சமு அக்காலிப்னு சொல்ல போகிறோம். இந்த மாதிரி வரும்பொழுது அது வந்து அஃபாயில் என்கிற அந்த வசனில் வருது. அதே மாதிரி வந்து அஸ்ஜத் ஜமு அசாஜித், அஸ்ஜத் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வைக்கிறோம் இல்லை, அஸ்ஜத்னு சொல்லி மாணிக்கக்கல். அப்போ அது அசாஜித்னு வந்து அது ஃபஆலில் வசன் இல்லையா, அப்படி வருது. அந்தலிப், அனாதிப்னு சொல்லச்ச ஃபஆலில் அந்த வசனுக்கு வருது. இதே முன்தஹல் ஜம்முடைய வசன்கள் நம்ம சொல்ல மாதிரி சும்மா மஃபாயில், மஃபாயில் மட்டுமல்ல, இன்னும் என்ன வசன்கள் இருக்குது. ஆனால் பரவலாக மசாஜித், மஃபாயில் என்கிறதும் மசாபி, மஃபாயில் என்கிற வசனையும் தான் நம்ம கூடுதலாக பயன்பாடு நம்ம சொல்கிறோம். ஃபஇன்னஹுமா ஜம்ஆனி, அந்த ரெண்டும் ஜம் ஆகும். வல் ஜம்உ ஃபர்உன் அனில் முஃப்ரதி, முஃப்ரதையிலிருந்து பிரிந்தது தான் ஜம். அப்போ ஜம் ஒரு சொல் ஜம் எடுக்கப்படுவது என்பது அஸ்லுக்கு மாத்தம், அஸ்லுக்கு மாத்தம். என்ற ஒரு சொல் வந்து முஃப்ரதாக இருப்பது அடிப்படையா, ஜம்மாக இருப்பது அடிப்படையானால் முஃப்ரதாக இருப்பது என்பதுதான் அடிப்படை. வல் ஜம்உ ஃபர்உன் அனில் முஃப்ரதி, எனவே இது ஜம் என்கிறது வந்து ஃபர்இயத்தான ஒரு இல்லத் அடையாளம், அந்த ஒரு இஸ்மினுடைய தன்மை. வசீகத்துஹுமா, அந்த ரெண்டுடையும் சீகா, இது மசாஜித் மசாபினுடைய சீகா வந்து சீகத்து முன்தஹல் ஜுமுஇ, முன்தஹல் ஜம்முடைய சீகாவாகும். முன்தஹல் ஜம்ங்கிறது அசாதாரண பன்மைகள். வமஅனா ஹாதா, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்ன மஃபாயில் வ மஃபாயில், மஃபாயில் என்கிற சொல்லும் மஃபாயில் என்கிற வசனம், மஃபாயில் என்கிற சீகான வசன், அந்த மஃபாயில் என்கிற வசனம், மஃபாயில் என்கிற வசனம் வகஃபத்தில் ஜுமுஉ இந்தஹுமா, வகஃபத்தில் ஜுமுஉ இந்தஹுமா. சிலாக்களுடைய கிதாபுகளில் வகஃபத்தில் ஜுமுஉ அன்ஹுமாண்டு இருக்கும். அன்ஹுமாண்டு இருந்து அதை மாற்றிக்கொள்ளணும், மாற்றி இந்தஹுமான்னு சொல்லி அதை திருத்திக் கொள்ளணும். உங்களோட கிதாபில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வமஅனா ஹாதா, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அன்ன மஃபாயில் வ மஃபாயில், மஃபாயில் மற்றும் மஃபாயில் என்கிற 2 வசன்களும் வகஃபத்தில் ஜுமுஉ இந்தஹுமா, அவ்விரண்டுடைய இடத்தில் ஜம்முகள் நின்று கொண்டன, அவ்விரண்டுடைய இடத்தில் ஜம்முகள் நின்று கொண்டன. அது என்னது அவ்விரண்டுடைய இடத்தில் ஜம்முகள் நின்று கொண்டனால், அதாவது என்னென்றால் மஃபாயில், மஃபாயில் என்கிற வசனை தாண்டி ஒரு ஜம்மு வராது. அப்படின்னால் அதையும் இந்த இப்போ பொதுவாக சொல்லுவாங்க, சில சொற்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜம்மை கூட ஜம் எடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நாங்கள் சொல்கிறோம் எப்படின்னு கேட்டால் ஜஹ்ரத்துனால் பூ, அந்த ஜஹ்ரத்துன் என்கிற ஜம்மை நம்ம வந்து ஜஹ்ருன்றோம். நல்லா வளர்த்துங்க, ஜஹ்ரத்துன்ற ஜம்மு ஜஹர் சொல்கிறோம். அந்த ஜஹரை நம்ம தேவைப்பட்டால் ஜம் எடுக்கிறோம். என்னது ஜஹருன் ஜம்மு அஸ்ஹார் அப்படின்னு நம்ம ஜம் எடுக்கிறோம். அந்த அஸ்ஹாரை ஜம் எடுக்கலாம் அசாஹீர் உண்டு. இப்போ ஜஹ்ரத்துன் ரஜம் வந்து ஜஹர், ஜஹர் ரஜமு அஸ்ஹார், அஸ்ஹார் ரஜமு அசாஹீர் ஜம் எடுக்கிறோம். ஷஜரத்துன் ஜம்மு ஷஜர், அந்த ஷஜர் நம்ம அஸ்ஜார் ஜம் எடுக்கிறோம், அப்படியே இல்லையா? அப்போ ஜம் எடுக்கிற கதையெல்லாம் இருக்குது அரபுல. ஆனால் முன்தஹல் ஜம்மாக ஒரு சொல் வந்துட்டால் அது நமக்கு என்ன செய்யலாது, அதையும் தாண்டி ஜம் எடுக்கலாது. ஜம்முடைய உச்சகட்டம் எனது முன்தஹல் ஜம்மு தான். ஜம்மு கூட 2 வகையாக பிரிப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜம்மு கில்லா, ஜம்மு கஸ்ரான்னு சொல்லி 9க்கு குறைவான பன்மைகளை நாங்கள் வந்து ஜம்மு கில்லாண்டும், 9ஐ விட தாண்டி போனால் அதை ஜம்மு கஸ்ரான்னு சொல்கிறோம். அதுக்கு அந்த பிரத்யேகமாக வசன் இருக்குது சொல்லுவாங்க. ஜம்மு கில்லாவுக்கு 4 வசன்கள் சொல்லுவாங்க, ஜம்மு கஸ்ராவுக்கு 23 அல்லது 24 வசன்கள் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருக்குது. ரைட், இப்போ என்ன சொல்ல வரோம்னு கேட்டால் வசீகத்துஹுமா எங்கள் பட்டம் வமஅனா ஹாதா
அன்ன மஃபாயில் வ மஃபாயில் வகஃபத்தில் ஜுமுஉ இந்தஹுமா வந்தஹத் இலைஹிமா. வந்தஹத் இலைஹிம்னால் அவற்றோடு முடிவுற்று விட்டன. இந்தஹன முடிவடைகிறது, வந்தஹத் முடிவடைந்து விட்டன, இலைஹிமா அதோட நின்றுட்டுது ஜம். ஃபலா தத்தஜாவஸுஹுமா அந்த ரெண்டு வசனையும் தாண்டி, மஃபாயில் மஃபாயில்ங்கிற அந்த வசனை தாண்டி போகாது, ஜம்முகள் தாண்டி செல்லாது. தஜாவஸ் தஜாவஸ் அமீர் வந்து ஜம்முவை பார்த்து மீறுது. ஃபலா தத்தஜாவசுல் ஜுமுஉ ஹுமா. ஹுமான்றது அது அந்த முன்தஹல் ஜம்முடைய ரெண்டு வசனங்கள் மஃபாயில் மஃபாயில். ஃபலா யுஜுமஆனி மர்ரத்தன் உஹ்ரா மீண்டும் ஒரு தடவை ஜம் எடுக்கப்படுவதில்லை. எப்படி மசாஜித திருப்பி ஜம்மு எடுக்க முடியாது, அதே மாதிரி மசாபிஹ இன்னொரு ஜம்மாக நம்ம ஜம் எடுக்க முடியாது. எப்படி மாதிரி ஷஜரத்துன் ஷஜர் அஸ்ஜார் ஜம் எடுக்கிற மாதிரி ஜம் எடுக்க முடியாது. பிஹிலாஃபி கைரிஹிமா மினல் ஜுமுஇ. பிஹிலாஃபி கைரிஹிமா மினல் ஜுமு. இந்த ரெண்டும் அல்லாத ஏனைய ஜம்களுக்கு மாற்றமாக, பிஹிலாஃபி கைரிஹிமா அவ்விரண்டும் அல்லாதவைகளுக்கு மாற்றமாக, மினல் ஜுமு ஜம்முகளில் நின்றும். இப்போ முன்தஹல் ஜம் அல்லாத வேற வசனில் வரக்கூடிய ஜம்மு கில்லா ஜம்மு கஸ்ரா வசனில் வரக்கூடிய ஏனைய வேறு ஜம் எடுக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே எடுத்து காட்டியதை போல. ஃபஇன்னஹு ஏனென்றால் அது கது யுஜுமஉ அவைகள் வந்து ஜம் எடுக்கப்பட முடியும் சில வேளை. ஏன்னா கது யுஜுமு சில வேளை ஜம் எடுக்கப்பட முடியும். தக்கூலு நீ சொல்வாய், கல்புன்னுங்கிற சொல் ஜம் எடுக்கும் பொழுதோ நீங்கள் கிலாபுன்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி அக்குலுபுன்னு சொல்லி ஜம்மு சொல்லுவீங்க. அந்த அக்குலுப்ங்கிறத கூட அக்காலீப் அப்படின்னு சொல்லி செய்கிற நமக்கு ஜம் எடுக்கலாம். கல்புன் ஜம்மு வ அக்குலுப். அதே மாதிரி ஃபல்சின் வ அஃப்லுஸ். ஃபல்ஸுங்கிறது ஃபுலூஸ் நாணயம், அதில் ஜம்மு தான் அஃப்லுஸ். அப்போ ஃபல்ஸ் ஃபுலூஸ் அஃப்லுஸ். இப்போ அக்குலுப் அஃப்லுஸ்ங்கிற அஃபுல் வசின் ஜம்மு கில்லா, அதாவது குறைவான எண்ணிக்கையை காட்டக்கூடிய. உதாரணமாக ஒருத்தர்கிட்ட 9க்கு குறைவான நாய்கள் இருந்தால் அக்குலுப்னு சொல்லுவோம். என்ன 9 9க்கு என்னது 9 எண்ணிக்கையை விட குறைவான நாணயங்கள் இருந்தால் அஃப்லுஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா தக்குல் பிறகு நீ இந்த அக்குலுப் என்கிறத எப்படி மஜம் எடுப்பாய், அக்குலுப் வ அக்காலிப். அக்காலிப் இந்த வசனுக்கு ஜம் எடுத்திருக்காய் அஃபாயில் வசனுக்கு. அதே மாதிரி வலா யஜூசு ஃபி அக்காலிப ஐயுஜுமஅ பஅது. வலா யஜூசு ஃபி அக்காலிப் அக்காலிப் என்கிற சொல்லிலே ஆகுமாகாது அன் யுஜுமஅ பாதி அதற்கு பிறகு ஜம் எடுக்கிறதுக்கு இயலாது. அக்காலிப திருப்பி ஜம் எடுக்க முடியாது. வகதா அருபுன். அருபுன் என்கிற சொல் அரபுன் ஜம் என்னது அரபுன்னு சொல்வதை விட அரபியுன் ஜம்மு அரப். அந்த அரப அருபு நம்ம ஜம் எடுப்போம். அந்த அருபு என்கிறத கூட ஆரிப் அப்படின்னு சொல்லி செய்யற நமக்கு ஜம்மு சொல்லலாம். வகதா அருபுன் வ ஆரிபு ஃபலா யஜூசு ஃபி ஆரிப. எனவே ஆரிப் என்பதிலே ஆகுமாகாது அன் யுஜும ஜம் எடுக்கப்படுவது ஆகுமாகாது. கமா யுஜும அக்குலுப் அல அக்காலிப். அக்குலுப வந்து அகாலிப்னு சொல்லி ஜம் எடுக்கப்படுவதை போல. வ ஆசால் அல அசாயில். ஆசால்ங்கிறது அசீல் உடைய ஜம்மு ஆசால். அசீல் அப்படிங்கிறது வந்து காலை பொழுதுக்கு சொல்றது, புலர்காலை விடியற்காலை வைகரைக்கு நாங்கள் சொல்றது வந்து அசீல். புக்ரத்தவ் வ அசீலா, புக்ரத்தவ் வ அசீலான்னு சொல்லி நம்ம கூடுதலாக சொல்றோம். அப்ப இந்த அசீல் ஜம்மு தான் ஆசால். இந்த ஆசால கூட அசாயில் காலை பொழுதுகள் அப்படின்னு சொல்லி நமக்கு ஜம்மு எடுக்கலாம். எனவே முன்தஹல் ஜம்மை பொறுத்த வரையில அந்த முன்தஹல் ஜம் வந்து ஒரு இல்லத்து வந்து ரெண்டு இல்லத்தினுடைய அந்தஸ்து. அது இந்த முன்தஹல் ஜம்மு என்கிறது மட்டும் அந்த ஒரு இல்லத்து மாத்திரம் இருந்தால் அது கைரு முன்சரிஃபாக மாறிடும். அப்ப ஏன் அது அந்த ஒரு இல்லத்து இருந்தால் அந்த ஒரு இல்லத்து வந்து எப்படி அது வந்து ரெண்டு இல்லத்துடைய பவர்ல இருக்குதுன்றால், இந்த ஒரு சொல் நல்லா பாருங்க, ஒரு சொல் முஃப்ரதாக இருப்பது அடிப்படையா ஜெம்மா இருப்பது அடிப்படையானால் முஃப்ரதா இருப்பது அடிப்படை. எனவே அந்த அடிப்படை பிரிஞ்சதுதான் ஜெம். அப்போ அந்த ஜெம் எடுக்கப்படும் பொழுது, உதாரணமாக நம்ம கல்புன் அக்குலுப் அக்குலுபுங்கிறது அகாலிபுன்னு சொல்லி ஜெம் எடுக்கப்படும் பொழுதோ அங்கே 2 தடவை அங்கே ஜம்மு நிகழ்ந்த மாதிரி. எனவே அந்த 2 முறை ஜம்மு நடந்ததுங்கிறது வந்து 2 இல்லத்து மாதிரி சொல்றாங்க. அதான் பாருங்க, வகத் தக்கர்ரர அல் ஜம்உ பைனஹுமா ஃபகஅன்னல் ஜம்அ கத் தக்கர்ரர ஃபீஹிமா. எனவே அந்த 2 வசன்கள்ல இது அந்த முன்தஹஜமுடைய வசன்கள்ல ஜம்மு வந்து ரிப்பீட்டட் ஆகியிருக்குது. ஏற்கனவே அது ஜெம், அந்த ஜெம் எடுக்கப்படும் பொழுது 2 முறை ஜம்மு நிகழுது. 2 முறை ஜெம் எடுக்கப்படுவது என்பது 2 இல்லத்து மாதிரின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க, ஃபனஸல லிதாலிக்க முனஸலத்த ஜம்ஐ மன்சிரத்த ஜம்ஐனி. ஃபனஸல லிதாலிக்க மன்சிரத்த ஜம்ஐனி அல்லது ஃபனுஸிர லிதாலிக்க முனஸரத்த ஜம்ஐனி. அது 2 மாதிரி வாசிக்கலாம் போல வாங்குது. ஃபனஸர லிதாலிக்க அதனால் அது வந்துட்டு
மன்சிலத்த ஜெம் ஐனி ஜெம் உடைய 2 ஜெம் உடைய அந்தஸ்துல அது வந்து நிக்குது அப்படின்னு சொல்றாரு. வகதாலிக்க சஹரா வ ஹுப்லா, அது போலதான் சஹரா என்பதும் அதே மாதிரி ஹுப்லா என்பதும். ஃபஇன்ன ஃபீஹிமா அத்தஅனீஸ, ஏனென்றால் அந்த இரண்டிலேயும் முஅன்னஸ் இருக்கிறது. வஹுவ ஃபர்உன் அனி தத்கீர், அது முதக்கரிலிருந்து பிரிந்ததாகும். வஹுவ தஅனீசுன் லாசிமுன், அது கட்டாயமான அல்லது நிலையான பெண்பால் ஆகும். முனஸ்ஸலுன் லுசூமு முனஸ்ஸலுன் லுசூமுஹு முனஸ்ஸலத்த தஅனீஸின் சானின், முனஸ்ஸல் அது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, முனஸ்ஸல்னா அது கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது முனஸ்ஸல் லுசூமுஹு அது அது நிலையாக இருப்பது என்பது. லுசூம்னால் சாபித், சபாத் அது உறுதியாக இருப்பது, அது பீயிங் ஃபேம் அது உறுதியாக இருப்பது என்கிற அந்த அர்த்தம். அது லுசூமுஹு அந்த 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 மோனஸ் என்கிறது வந்து கட்டாயமான நிலையான மோனஸ் என்கிறது வந்து வைக்கப்பட்டிருக்குது. முனஸ்ஸலத்த தஅனீஸின் சானின், 2வது தடவையாக அது பெண்பாலாக ஆக்கப்பட்டதை போல அதனுடைய அந்த இடத்துல அது வைக்கப்பட்டிருக்குது. என்ன சொல்ல வரார் என்று கேட்டால், பொதுவாக பெண்பால் அப்படின்னு முவன்னஸ் என்கிற அந்த பெண்பால் என்கிற அந்த தன்மையே முதக்கிலிருந்து பிரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அது ஒரு இஸ்மினுடைய ஃபர்இயத்தான அடையாளம், அது முவன்னஸாக அது இருப்பது என்பது தன்மை. அப்ப அதே சந்தர்ப்பத்தில் வந்து இப்ப இங்க வரக்கூடிய அல்ல அத்தனீஸ் பில் அலிஃப் மக்சூரத்தான் அல்லது மம்தூத்தான் அலிஃபை கொண்டு அது முவன்னஸாக இருப்பது எங்களை வரக்கூடிய அந்த தனீஸ் பெண்பால் தன்மை என்கிறது நிலையான நிலையான தன்மை. அது அந்த அதாவது என்னன்னா அந்த அந்த முவன்னஸுடைய அந்த தன்மையை அலிஃபை கொண்டு முவன்னஸாக்கப்பட்ட அந்த சொல்லினுடைய அந்த தன்மை வந்து லேசிட்டு அதை சொல்ல விட்டு நீங்காது, அது நிலையான முவன்னஸ் தன்மை. அது இப்போ வேறு சொற்கள் இருக்குது, அந்த சொற்களில் வரக்கூடிய அந்த தனீஸ் தன்மை என்கிறது நிலையான தன்மை அல்ல, தேவைப்பட்டு நம்ம அதை இல்லாமல் ஆக்கையிலும். இப்போ உதாரணமாக நம்ம சொல்வதாக இருந்தால், ஷஜரத்துன் என்கிற சொல்ல ஷஜருன்னு நமக்கு சொல்லிடும், பக்கரத்துன்ல பக்கர்னு சொல்லலாம். அந்த தா இருக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை, இருக்கணுமேங்கிறது கட்டாயம் இல்லை. அது சந்தர்ப்பத்தில் அந்த சொல்ல நம்ம வந்து ஜெம்மெடுக்கும் பொழுது அந்த தாங்கிறது இல்லாமல் ஆகிடும். இப்போ உதாரணமாக நம்ம பாருங்க சொல்கிறோம், மதரசத்துன்னு சொல்கிறோம் இல்லை, மதரசத்துன்னு தா இருக்கு கடைசியில். அதே டைம் நம்ம ஜெம்மெடுக்கும் பொழுது மதாரிஸ் அந்த தா இருக்காது, அது ஓடிடும், எங்கேயோ எங்கள் சரி மாறிடும் அது. அதே மாதிரி நிறைய சொல்ல நீங்கள் பார்க்கலும் கடைசியில் தா இருக்கும், அது ஜெம்மெடுக்கும் பொழுது அல்லது வேறொரு மாற்றங்களுக்குள்ள ஆக்கும் பொழுது அந்த அந்த தனிசுடைய தன்மை அது இல்லாமல் ஆகிடும், சொல்ல விட்டு நீங்கிடும். ஆனால் எனவே அது வந்து ஒரு நிலையான தனிஸ் தன்மை அல்ல. ஆனால் இங்கே வரக்கூடிய இந்த தனிஸ்ங்கிறது வந்து நிலையான தன்மை, நிலையான தன்மை, அதன் சொல்லை விட்டு மாறாது. ஹுப்லாவில் வரக்கூடிய அந்த கடைசியில் வர அலிஃபை எக்காரணம் கொண்டும் அது செய்ய முடியாது. அதே மாதிரி சஹ்ராவில் வரக்கூடிய அந்த மத்துடைய அலிஃபை நம்ம ஹம்சாவை ஒரு காலம் நமக்கு என்ன செய்யறாது, நீக்க முடியாது, நீக்க அந்த சொல்லி அழிஞ்சு போயிடும். ரைட், இதை சொல்றாரு. அதனால தான் அந்த தனீஸ் வந்து என்னன்னா லாசிமான தனீஸ் முனஸ்ஸலத்துன் லுசூமுஹு முனஸ்ஸலத்து தனீஸின் சானின். எனவே தனீஸ் என்கிறதே இஸ்மினுடைய ஒரு இஸ்மினுடைய அந்த இயல்பான தன்மைக்கு மாற்றமானது, அது ஃபர்இய்யத்தான இல்லத். அதுல இங்க கட்டாயப்படுத்தப்பட்ட தனீஸ் ஒன்று நிகழும் பொழுது அந்த சொல் 2 தடவை மோனஸாக ஆக்கப்பட்ட மாதிரி அது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வலிஹாதல் பாபி மக்கானுன், சம்பந்தமான இந்த 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 பாபுக்கு வேற ஒரு இடம் இருக்குதுன்றாரு. வலிஹாதல் பாபி, இந்த பாபுக்கு இருக்கிறது மக்கானுன் ஆகர், வேறொரு இடம் இருக்குது. ஏத்தி ஷர்ஹுஹு, அங்க அதனுடைய விரிவான விளக்கம் வரும் இன்ஷா அல்லாஹ் நாடினான்னு சொல்றாரு. இப்போ கைரு முன்சரிஃபை பத்தி நான் விரிவாக பேசியிருக்கேன் இந்த கிதாபிட கடைசி பகுதியில, அங்க நான் உங்களுக்கு தெளிவா சொல்லுவேன். இப்போதைக்கு நீங்க இதை சுருக்கமா வழங்கெடுத்துக்குங்க அப்படின்ட்டு அவர் பாஞ்சு போறாரு. சரி, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நல்ல நல்ல ஹுபுலான்ற என்னது கற்பிணி, அதுக்கு எப்படி நம்ம சர்வ் செய்ய, கற்பிணி பிரெக்னட் மதர், அதுக்கு நம்ம எப்படி சர்வ் செய்யறது, ஹபீலத் ஃபஈல வஸ்னது வந்து ஹபீலத், என்ன கற்பம் தரித்தால் என்கிறது ஆணுக்கு வராது, பெண்ணுக்கு தானே வரும். ஸோ அதை நம்ம பெண் பாலில் நம்ம சர்வ் செய்யணும். ஹபீலத் அது எது மாதிரின்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு 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 பொம்பளைக்கு மாதவிடா ஏற்படுறதுங்கிறது ஹாலத், அப்போ நம்ம ஹாலத்துன்னு தான் நம்ம சர்வ் செய்யணுமே தவிர ஹாலன்னு சொல்லல, அது ஆணுக்கு அந்த அந்த விஷயம் நடக்காது. ஸோ ஹாலத் தஹீலு ஹைலன் ஃபஹிய ஹாயில், மாதவிடா ஏற்படக்கூடிய பெண் ஃபஹிய ஹாயில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனவே ஒரு பெண் வந்து அன ஹா இல்லத்துன், நான் மாதவிடாய்க்காரியாக இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது, அன ஹா இல் அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன் அந்த ஹா இல்லத்துண்டு தாசிக்க வேண்டிய கட்டாயம் ஒன்று இல்லை. அது இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று சொல்லி சரிசமமான விஷயங்களாக இருந்தால் தான் அந்த அத்தா உல் ஃபாரிக்கா வரும், இல்லாட்டி தேவையில்லை. அதே மாதிரி இந்த சொல்லும் ஹபிலத் தஹ்பலு ஹபலன் ஃபஹிய ஹுப்லா, ஃபஹிய
ஹுபுலா. அப்ப ஹபிலத் கருப்பம் தரித்தால், தஹ்பலு கருப்பம் தரிப்பால், ஹபலன் கருப்பம் தரித்தல், ஃபஹிய ஹுபுலா அன்னது அவள் கருப்பம் தரிக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு இஸ்மு ஃபைல் எடுத்துக்கு வரும். கேளுங்க டீச்சர். ஹபீல ஹுபுலா. ஹுபுலாங்கிறது என்னது? ஹுபுலாங்கிறது முஃப்ரதான சொல்லிட்டேன். ஹுபுலாங்கிறது அது வந்து இஸ்மு ஃபைல். அது இஸ்மு ஃபைல். ஹுபுலாங்கிறது இஸ்மு ஃபைல். சரி. வஹுக்முஹு அன் யுஜர்ர பில் ஃபத்ஹா. வஹுக்முஹு என்றால் என்னது? இந்த கைரு முன்சரிஃபினுடைய சட்டம் என்னென்றால் அன் யுஜர்ர பில் ஃபத்ஹதி, ஃபத்ஹாவை கொண்டு ஜெர் செய்யப்படும். நியாபத்தன் அன் கஸ்ரா, கஸ்ராவுக்கு பகரமாக ஃபத்ஹாவை கொண்டு ஜெர் செய்யப்படும். ஹமலு ஜர்ரஹு அலா நஸ்பிஹி. ஹமலு ஜர்ரஹு, அதற்கு ஜெர்ரு செய்வதை அவர்கள் சுமத்தாட்டினார்கள். அலா நஸ்பிஹி, அதற்கு நஸ்பு செய்கிற அந்த விஷயத்துக்கு சுமத்தாட்டி இருக்கிறார்கள். ஹமலு ஜர்ரஹு அலா நஸ்பிஹி, அதாவது ஜெர்ரு செய்கிற அந்த விஷயத்தை நஸ்பு செய்கிற மாதிரி கையாளுறாங்க அப்படிங்கிறாரு. என்னடா, இப்போ நம்ம ஒரு கைரி முசைஃபான சொல்லணும் எடுப்போமே. உதாரணத்துக்கு நம்ம வந்து உமர், உமர் கைரி முசைஃபான ஒரு சொல். அப்போ ஜா உமரு ரஐத்து உமர மரத்து பி உமர. அப்போ உமர என்கிறதுல பி உமரின்னு ஜெர்ரு செய்ய வேண்டியவங்க ஜெர்ரு செய்யாம பி உமர அப்படின்னு ஃபத்தஹ் வைக்கிறாங்க. எனவே ஜெர்ரு நஸ்பு மாதிரி இருக்கு. ஜெர்ரு எது மாதிரி இருக்கு? நஸ்பு மாதிரி இருக்கு. அதுதான் வஹமலு ஜெர்ரஹு அலா நஸ்பிஹி, அதற்கு ஜெர்ரு செய்வதை அதற்கு நஸ்பு செய்வதை போல் அவர்கள் சுமத்தாட்டி இருக்கிறார்கள். நான் இப்போ பயன்படுத்தி இருக்காங்க. கமா அகசூதாலி கெஃபில் பாபி சாபிக்கி, முன்னால உள்ள பாடத்தில் அந்த விஷயத்தை அவங்க மாற்றி செய்ததை போல. அகசுனல் மாற்றி செய்தான். இப்போ முன்னால் ஒரு பாடம் வந்துச்சு, அது மோனஸ் அறிஞம். மோனஸ் அறிஞமுக்கு நஸ்பு செய்ய தேவைப்பட்டால் ஃபத்தஹா கொண்டு செய்யாமல் நஸ்பு செய்ய தேவைப்படும் பொழுது கஸ்ராவுக்கு நஸ்பு செய்கிறாங்க. எப்படி? ரஐத்துல் முஸ்லிமாத்தி, எப்படி அவங்க சொல்லணும்? ரஐத்துல் முஸ்லிமாத்தேண்டு அப்படி சொல்லாமல் ரஐத்துல் முஸ்லிமாத்தின்னு சொல்லி அரேபியர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அப்போ மோனஸ் அறிஞமுல வந்து நஸ்பு செய்யறதுக்கு பதிலாக கஸ்ரா செஞ்சிருப்பதை போல இந்த பாடத்தில் கைரு முஸ்லிமுடைய பாடத்தில் ஜெரு செய்வதற்கு பதிலாக ஃபத்ஹா செய்கிறாங்க. தக்கூரு, நீ சொல்வாய் மரர்து பி ஃபாத்திமத்த என்று சொல்வாய், மரர்து பி மசாஜித் என்று சொல்வாய், மரர்து பி மசாபீஹ் என்று சொல்வாய், மரர்து பி சஹரா என்று சொல்வாய். தஃப்தஹுஹா, இங்கே எல்லாம் நீ ஃபத்தஹு செய்வாய். கமா தஃப்தஹுஹா, நீ ஃபத்ஹா செய்வதை போல. இதா குல்த, நீ சொல்கிற நேரத்தில் ரஐத்து ஃபாத்திமத்த, ரஐத்து மசாஜித, ரஐத்து மசாபீஹ, ரஐத்து சஹரா என்று சொல்லும் பொழுது நஸ்பு செய்வதை போல ஜெரு செய்கிற நேரத்திலையும் அங்கே நீ ஃபத்ஹாவை கொண்டு தான் ஜெரு செய்வாய். கால் அல்லாஹு தாலா, அல்லாஹு தாலா அல் குர்ஆன்ல சொல்றான், வௌஹைனா இலா இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக வ யக்கூப், நாங்கள் இப்ராஹிம் நபிக்கு, இஸ்மாயில் நபிக்கு, இஸ்ஹாக் நபிக்கு, யக்கூப் நபிக்கு, இவங்க எல்லோருக்கும் நாங்கள் வஹி அறிவித்தோம். சரி. வகால தஆலா யஅலமூன லஹு மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாசீல வ ஜிஃபானின் கல் ஜவாப். அப்ப இதுல சூரா சபல வர வசனம், யஅமலூன லஹு, அவருக்காக செய்து கொடுப்பார்கள். யார் அது? ஜின்கள். ஜின்கள் வந்து அவருக்கு, யாருக்கு? சுலைமான் நபிக்கு அவருக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஒன்றை, யஷாஉ, அவர் விரும்பக்கூடிய ஒன்றை. யாரு? சுலைமான் நபி விரும்புகிற அத்தனை வேலைகளையும் சுலைமான் நபிக்கு அந்த ஜின்கள் செய்து கொடுப்பார்கள். என்னென்ன வேலை செஞ்சாங்க? மின் மஹாரிப, பள்ளிவாசல் கட்டுறது. மிஹராபுஞ்சம மஹாரிபுங்கிறது, மிஹராபுங்கிறது இமாம் தொழுவிக்கிறதுக்காக நிற்கக்கூடிய அந்த இடம், அதான் பள்ளிவாசல். அந்த மஹாரிபை கொண்டு நாட்டம் என்னது? பள்ளிவாசல். அது வந்து அது எதுன்னா அந்த ஒற்றையை சொல்லி முழுமையை நாடுதல். இப்போ நாங்களும் சொல்லுவோம் தானே, எனக்கு அப்படி கோபம் வருது, உண்ட முகத்துக்காக வேண்டி விடுறேன், இல்லைன்னா அவனை கொள்ளுவேன், அவனை கொன்றிப்பேன் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஒண்ட முகத்துக்காகண்டா இப்போ அவன் உறுப்புல முகம் மட்டுமா இருக்கு? இல்லை, முகம் ஒரு உறுப்பு, மற்றபடி அவனை முழுமையாகத்தான் நம்ம நாடுறோம். அல்லாஹுடைய திருமுகம் மாத்திரம்தான் எஞ்சி இருக்கும் என்று அல்லாஹுல குர்ஆன்ல சொல்றான். வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம். அப்போ இந்த வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்க துல் ஜலாலி வல் இக்ராம் என்கிற அந்த திருவசனத்துல அல்லாஹுடைய முகம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அந்த முகம் மட்டும் சரியா நம்ம வழங்கெடுக்கிறது இல்லை. அல்லாஹ் என்னது? அந்த மறுமை நாளில் என்னது? நிலைத்து நிற்பான். எல்லாமே இந்த அண்ட சராசரம் அழிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹ் மட்டும்தான் எனது இருப்பான் அப்படிங்கிறது. அப்போ நம்ம அது அந்த ஒருமையை சொல்லி பன்மையை நாடுவதுங்கிறது என்னது? உலகத்தில் அறியப்பட்ட விஷயம். அது மாதிரி மிஹராபிங்கிறது பள்ளிவாசலுக்கு நம்ம சுராசில் மிஹராபிங்கிறது என்ன? இமாம் தொழுகிறதுக்காக வேண்டி கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த அந்த இமாமுடைய அந்த ஏரியா, அதான் மிஹராப் அப்படிங்கிறது. சரி. இப்போ மிஹராபுகள் அவங்க கட்டினாங்க, பள்ளிவாசல்களை கட்டினாங்க. வேற என்னத்தை கட்டியிருக்கிறாங்க? ஓத்தமாசி, திம்சாலுஞ்சமும்
தமாசில் பெரிய பெரிய என்னப்பா தூஃபிகள் அதுகளுக்கு சொல்றது. திம்சான சிலைகளுக்கும் சொல்ற. அது மாதிரி என்னப்பா பெரிய பெரிய கட்டிடங்கள் தூஃபிகள் அது இருக்கு சொல்ற. தூஃபின் என்னத்தை பெரிய கோபுரங்களாக கட்டப்படக்கூடிய என்னது அந்த பில்டிங்கள். சரி. வயுசஸ்னா மின் தாலிக சூரத்தானி, அதிலிருந்து இரண்டு நிலைமைகள் விதிவிலக்கு செய்யப்படும். வயுஸ்தஸ்னா மின் தாலிக எதுல இருந்துனால் கைரு முன்சரிஃப்ல ஃபத்தஹாவை கொண்டு ஜெரு செய்கிற கேஸ் இருக்கே அந்த இதுல இருந்து ரெண்டு கட்டங்கள் சூரத்தான் என்றால் ரெண்டு வடிவங்கள்ன்றது ரெண்டு நிலைமைகள் விதிவிலக்கு செய்யப்படும். எஹ்தாகுமா அந்த ரெண்டு நிலைமைகள்ல ஒன்று என்னென்றால் அந்த அலஹி அல் அதிலே நுழைவதாகும். வசானியத்து அன் யுதாஃப இரண்டாவது அது இலாபு செய்யப்பட்டு வருவதாகும். ஃபைன்னஹு யுஜர்ரு ஃபீஹிமா பில் கஸ்ரத்தி அலல் அஸ்ல் அந்த ரெண்டுலேயுமே அசில் படிக்கு கஸ்ராவை கொண்டு ஜெரு செய்யப்படும். ஃபைன்னஹு யுஜருண்டால் கஸ்ரா ஜெரு செய்யப்படும். ஃபீஹிம் அந்த ரெண்டு கட்டங்கள்லையும் இதுல அலிஃப்லாமோட வரும் பொழுதும் இலாபு செய்யப்பட்டு வார நேரத்தில் சும்மா அலிஃப்லாமோட வந்துட்டுனால் அல்லது இலாபத்தோட வந்துட்டால் ஜெரு செய்யற அர்த்தம் அந்த கஸ்ராவை கொண்டு ஜெரு செய்யற அர்த்தம் நீ வழங்கப்பட அது ஜெருடைய இடமாகவும் இருக்கணும். ஜெருடைய இடமாக இருந்தானே ஜெரு செய்யலாம். எனவே அலிஃப்லாமோட வார இலாபத்து செய்யப்பட்டு வாரன்னு மட்டும் மொட்டையாக சொல்லாம அலிஃப்லாமோடையும் ஜெருடைய இடமா இருக்கணும், இலாபத்து செய்யப்பட்டு ஜெருடைய இடமா இருக்கணும். இது மாதிரி ஃபி அஹ்சனி தக்வீம் மாதிரி என்ன. அப்ப அங்க ஃபி அஹ்சனி தக்வீம்ல ஃபி ஜெருடைய எழுத்து வந்திருக்கு. அப்ப அஹ்சனி மஜ்ரூர் அப்ப ஜெருடைய தானே அது ஃபி மௌது ஜெர் அது இருக்கு. சரி பாருங்க சொல்றாரு ஃபஇன்னஹு யுஜரு ஃபீஹிமா பில் கஸ்ரத்தி அல் அஸ்ல் ஃபல் ஊலா முதலாவதுக்கு உதாரணம் முதலாவது சூரத்துக்கு சூரத்துல் ஊலா என்னென்றால் முதலாவது வடிவம் என்னென்றால் நஹு வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி முதலாவது வடிவம் என்ன அலிஃப்லாமோட வாரது. அதுக்கு உதாரணம் வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி பள்ளி வாசல்களில் நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் ஆக இருக்கும் நிலையில் அந்த வஹால் வ அன்தும் நீங்களுமோ ஆகிஃபூன ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் ஃபில் மசை பள்ளிவாசல்களில். இதன் அல்லாஹ் என்ன சொல்லுவார் என்றால் பள்ளிவாசல்களில் ஈத்திகாஃப் இருந்தீங்கன்னு சொன்னால் ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலைமைகளில் உங்களுடைய மனைவிகளை மனைவிகளோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது அல்லது தாம்பத்தியத்துக்குரிய முக்கத்திமாத்துகள் என்ன சொல்றது முக்கத்திமாத்துன்றதுன்றா அந்த அதனுடைய முன்னெடுப்புகள்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. முத்தம் கொடுக்குறது அந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்யக்கூடாது. பள்ளிவாசல் இருக்கும் பொழுது பள்ளிக்குரிய ஒழுக்கத்தை போடணும். அங்கே நின்று கொண்டு குடும்ப நடத்துறதுக்கு ஒழிக்கிடக்கூடாது அப்படிங்கிறாங்க அல்லாஹ் தஆலா. வசானியா இரண்டாவது கட்டம் என்னென்றால் நஹு ஃபி அஹ்சனி தக்வீம் ஃபி அஹ்சனி தக்வீம் இங்கே அஹ்சனி என்கிறது அஹ்சன் என்கிறது ஒரு கைரு முன்சரிஃபான சொல் என்ன அஃப்அல் வஸன் தானேங்க. அதனால அப்போ அதுக்கு எங்கே ஜெர்ரு அப்படின்னு கேட்டால் ஃபி அஹ்சனி தக்வீம்னா வெளிப்படையாக ஜெர்ரு நிகழ்ந்திருக்குது. ஏன்னா அஹ்சன் என்கிற சொல் தக்வீம் என்கிற சொல்லோட இலாபு செய்யப்பட்டு அது முலாஃப் ஆக வந்திருக்குது. அல் மசாஜிதுல அலிஃப்லாம் வந்திருக்கு இல்லையா, அதனால அதுக்கு ஜெர்ரு வந்திருக்கு. ஃபி அஹ்சனி தக்வீமின் அப்போ அது வலக்கத் எப்படி வருது குர்ஆன்ல லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் நிச்சயமாக நாங்கள் மனிதனை மிக அழகான வடிவத்தில் படைத்திருக்கிறோம். லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம் தக்வீம்ங்கிறது கவ்வம யுகவீமு தக்வீம் கவ்வம்ன்றது சீர்படுத்துறது. அப்ப மிக சீரும் சிறப்புமாக நாங்கள் மனிதனை படைத்திருக்கிறோம். எல்லா மிருகங்களும் அதனுடைய முகத்தை அல்லது அதனுடைய சிரத்தை கீழே போட்டு கொண்டு போகும். மனிதன் மட்டும் அவனுடைய சிரத்தை மேல தூக்கி வச்சுக்கொண்டு நிமிர்ந்து நடக்கிறான். ரெண்டு காலம் நிமிர்ந்து நடக்கிறான். மற்ற எல்லாத்தையும் பாருங்க நேரத்தை பார்த்தவனா அதுக்கு போகிறதுக்கு இயலுமாக இருக்குது. எல்லா படைப்பையும் எல்லாத்தையும் அப்படி படைச்சி போட்டு மனிதனை மட்டும் அதுல இருந்து வித்தியாசமாக படைச்சிருக்கான். சரி பாருங்க பிள்ளை என்ன சொல்றாருன்னா ஃபில் அஸ்லி அடிப்படையில் நான் உதாரணம் சொன்னதானது ஃபில் அசில்னா என்ன அர்த்தம்? அசின் அடிப்படைன்னு சொல்லக்கூடாது. இந்த மத்தின்ல அசின்னா மத்தின்ல நான் உதாரணம் சொல்லி இருப்பதானது எது மத்தின் அது இந்த முன்னுக்கு இருக்கு நீங்க பாருங்க இந்த 102ஆம் பக்கத்துல முதலாவது வரி அதான் மத்தினுங்கிற மத்தின்னு தான் அசில்னு அவர் சொல்றாரு. அசில் கிதாப் இல்லைன்னா மத்தின்ல நான் உதாரணம் சொல்லி இருப்பதானது. தம்சீலுங்கிறது மஸ்ஸல யுமஸ்ஸிலு தம்சீல் உதாரணம் கூறினேன். நான் உதாரணம் கூறி இருப்பதானது மத்தின்ல எப்படி சொல்லியிருக்கேன்? பி கௌலி பி அஃப்தலிக்கும் அப்படின்னு சொல்லி நான் எனது கூற்ற சொல்லி உதாரணம் கூறியிருப்பதானது அவுலா மிகவும் நல்லது மிகவும் ஏற்புடையது மின் தம்சீலி பாதிஹிம் அவர்களில் சிலர் உதாரணம் கூறியதை விட பி கௌலிஹி எப்படி அவங்கள சிலர் உதாரணம் கூறியிருக்கிறாங்க? மரர்து பி உஸ்மானினா எங்களுடைய உஸ்மானுக்கு பக்கத்தில் நடந்து போனேன்னு உதாரணம் சிலாக்க சொல்லிக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வர்றா
அதாவது நான் உதாரணம் சொல்லும் பொழுது என்ற அந்த மத்தின்ல கத்ருனதா கிதாபுல அந்த மத்தின்ல நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன் பி அஃப்தல மின்ஹுன்னு சொல்லியிருக்கிறேன், அல்லது பி அஃப்தலிக்கும் அப்படின்ற மாதிரி நான் உதாரணம் சொல்லியிருக்கிறேன். இப்படி நான் உதாரணம் சொன்னது வந்து பி அஃப்தலிக்கும் அப்படின்னு நான் உதாரணம் மத்தின்ல சொல்லி இருப்பது வந்து தான் நல்ல பெஸ்டான உதாரண முறைமை. எப்படி சொல்வதை விட பி உஸ்மானினான்னு சொல்லி உஸ்மானுங்கிற சொல்ல முத்தக்கல்லிமுடைய நாவோட அந்த லமீரோட நகனுங்கிற லமீரோட சேர்ப்பதை பார்க்கிலும் அது நல்லது. காரணம் என்னென்றால் அவர் சொல்றாரு வந்து இல்லாம, ஏனென்றால் அலம்கள், அலம்டா ஒரு குறிப்பு நிலை பெயர்கள், பெயர் ஒருத்தருடைய பெயர் உஸ்மான்ங்கிறது ஒரு பெயர். அந்த அலம்கள் வந்து லா துலாஃப், அவை இலாப செய்யப்படுவதில்லை. நம்ம ஒருத்தருடைய பெயரை இலாப செய்யறது இல்லை, அது அழகு இல்லை. ஹத்தா துணக்கர, அது நக்கிராவாக ஆக்கப்படுகிற வரைக்கும். நக்கிராவாக ஆக்கப்படுற நேரம் ஒருத்தருடைய பெயரை நம்ம நக்கிராவாக ஆக்கிறோம்னா அலிஃப்லாம் போட்டு நம்ம நக்கிராவாக ஆக்குவோம். ஜெய்த அஸ் ஜெயித், அம்ர வந்து அல் அம்ர், அல் ஹாலித், அல் முகமதுன்னு சொல்லி நம்ம அலிஃப்லாம் போட்டோம்னால் அது நக்கிராவாக மாறும். அப்போ அப்படி நக்கிராவாக மாற்றினாதான் நமக்கு இலாபத் செய்யறதுக்கு இயலும். எனவே நக்கிராவாக ஆக்காம இலாபத் செய்யறதுங்கிறது சாத்தியப்படாது. எனவே இவங்க காட்டிக்கக்கூடிய அந்த பி உஸ்மானினாண்டு உதாரணம் காட்டிருப்பது அவ்வளவு பொருத்தம் இல்லை. எது அதாவது டாக்டர் என்னன்னு கேட்டா, இப்ப நம்ம வந்து அலம்கள்ல ஒரு வகையான அலம்கள் இருக்குது. அந்த ஒரு வகையான அலம்களை நக்கிராவாகிறது பல வழிகள் இருக்குது. சிலதை சொல்லுவாங்க அலிஃப்லாம் போட்டா நக்கிராவாக ஆகிரும். உதாரணமாக ஜெயிதுக்கு தானே, இதை வந்து பல ஜெயிதுகள் நம்ம சொல்லும்போது அஸ்ஸைதுன்னு சொல்லுவோம். ஒரு செய்துன்னு தான் சொல்ற, பல செய்துகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அஸ்ஸைதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப சஹாபாக்கள காலத்துல அபாதிலாக்கள் இருந்தாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, வரலாறு உங்களுக்கு தெரியும். அபாதிலாக்கள் அப்துல்லா என்கிற பேர்ல ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு மசூத், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், இல்லைங்க அப்படி இருந்திருக்காங்க இல்லையா? அப்துல்லா இப்னு ஜாஃபர் அப்படி இருந்திருக்கான். அப்ப இந்த இவங்கள அபாதிலாக்கள் அப்படின்னு சொல்றேன். இப்ப அபாதிலாண்டு அங்க ஜம்மு தக்சீர் ஆக்கி நக்கிராவாக ஆக்கியிருக்கிறாங்க. அப்துல்லாங்கிறது அபாதிலான்னு சொல்லி அப்படி ஆக்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப சீபவைஹின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னால், சீபவைஹி ஒரு பெயரு, சீபவைஹி என்று சொல்லி சொன்னோம்னால் இமாம் சீபவைஹி ஆடப்படுவாரு. நாங்க மரத்து பி சீபவைஹி ஓ சீபவைஹின் ஆகற, நான் ஒரு சீபவைஹிக்கு எங்கட சீபவைஹிக்கு அறியப்பட்ட அந்த இமாம் சீபவைஹிக்கு பக்கத்துல நடந்தேன், இன்னொரு சீபவைஹிக்கும் பக்கத்துல நடந்தேன். ஏன்னா அவர் வந்து சீபவைஹி மாதிரி அவ்வளவு டிலண்டா இருக்காரு. அதனால என்னது சீபவைஹின் ஆகற அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருனால் அங்க தன்வினை கொடுப்பதன் மூலமாக ஏதாக்கிறாங்க, நக்கிராவாக மாத்திருக்கிறாங்க. இப்படி ஒன்னு நக்கிராவாக மாத்துற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. அலம்களை மாத்துவாங்க. அப்படி இது அரபுல உள்ள கூத்தி இது. அப்ப இப்ப வெறும் சொல்ல வராருந்தால் ஒரு சொல்ல நம்ம இலாபத்து மாரிஃபாவான சொல் நம்ம இலாபத் செய்வதாக இருந்தால் அது நக்கிராவாக மாத்துற ஒரு நிலைமை உருவாகிடும். அப்படி மாரிஃபாவாக இல்லாம நக்கிராவாக மாத்தினால் அங்க வந்து அந்த அது கைரு முசரிஃப்ங்கிறதுக்கான அந்த இல்லத்து 2 இருக்கணுமே. ஒன்று அந்த மாரிஃபாவாக இருப்பது என்கிறது ஒன்று, மற்றொரு ஆளுக்கு பெயராக இருப்பது அலமியத், மற்றது வந்து என்னது மாரிஃபா தாரிஃப். இந்த 2 இல்லத்துல தாரிஃப் வந்து அப்படியே குறைஞ்சிருது, இல்லாம போயிருது. ஏன்னா நக்கிராவாகின் அதுல வந்து மாரிஃபாவுடைய தன்மை இல்லையே. ஸோ அங்க ஒரு இல்லத்து தான் அங்க வர பார்க்குது. எனவே அது வந்து ஒரு 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 நல்ல இது ஒன்று இல்லை, நல்ல ஒரு எடுத்துக்காட்டு இல்லை. ஆனால் நாங்க வந்து மரத்து பி அஃப்தலிக்கும்னு சொல்லச்சு. அஃப்தல்ங்கிறது ஒரு வஸ்ஃபு தானே, ஒரு ஒரு சிபத்து தன்மை தானே. சிபத்துன்னு என்ன அர்த்தம்? அதாவது வர்ணிக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல், அது ஒரு எஜெக்டிவ் வேர்டு அது. அப்ப அது வந்து இலாபத்து செஞ்சாலும் இலாபத்து செய்யப்படாட்டியும் அதனுடைய பொதுத்தன்மையிலே அது இருக்கும். அந்த வஸ்ஃபுங்கிற தன்மை அது இழக்காது. எனவே வந்து மரத்து பி அஃப்தலிக்கும்னு சொல்வதுதான் பி உஸ்மானினான்னு சொல்லக்கூடிய அந்த எக்ஸாம்பிளை விட, அந்த உதாரணத்தை விட இந்த உதாரணம் மச் பெட்டர்னு சொல்றாரு. அவரு பிள்ளைன்னு சொல்ல வரல, நல்லா வர அவரு. இப்ப அல் ஸைதுன்னு சொன்னால் அந்த அது நக்கிரவாகினால் அல் ஸைது கண்டு சேக்கல்மா இல்ல, நீங்க அப்படி புரிவீங்க நான் நினைச்சேன். நான் விளங்குதேன். இப்ப அஸைதூன என்று வரும் பொழுது அஸைதூன் அலிஃப்லாம் வந்து இலாபத்து வந்து அப்படி ஒரு கூத்து நடக்காது. அப்படி ஒரு கூத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டால் வந்து பி ஸைதிக்கும் சொல்லுவாங்க. மரத்து பி ஸைதிக்கும், உங்களோட செய்திக்கு பக்கத்துல நடந்து போனேன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அப்படி சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஸைது வந்து அந்த மாரிஃபாவுடைய தன்மையிலிருந்து அது இழந்துரும். இலாபத் செய்யக்கூடிய அந்த கணப்பொழுதுகளில்
இலாப செய்யப்படும் பொழுது அது என்ன செஞ்சிடும், அந்த மாரிஃபாவுடைய தன்மை அது இழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்றால் நக்கீராவைத்தான் என்ன செய்யலாம், இலாபத்து செய்யலாம். மாரிஃபா இலாப செய்யலாமா? நம்ம மாரிஃபா இலாப செய்யறல்ல. அல் கலமு ஜெய்தின்னு சொல்றல்ல, கலமு ஜெய்தின், கலமத்தை நம்ம என்ன செய்யலாம், ஜெய்தோட இலாப செய்யலாம். ரைட். அதுக்கு பிறகு சொல்றாரு பாருங்க பிள்ளைகள், ஃபைதா ஸ்வார நஹு உஸ்மான நக்கிரத்தன், உஸ்மான் போன்ற ஒரு சொல் நக்கிராவாக மாறும் என்றிருந்தால் ஜால மின்ஹு, அதிலிருந்து நீங்கி விடுகிறது அஹது சபபைனி அல் மானி ஏனி லஹு மினசர்ஃப். பாருங்க, அஹது சபபைனால் இரண்டு காரணிகளில் ஒன்று நீங்கி விடுகிறது, அல் மானி ஐனி தடுக்கக்கூடிய இரண்டு காரணிகள், லஹு அதை தடுக்கக்கூடிய காரணி, மினசர்ஃப் என்னது, கைரும் சரிஃப். அப்ப அந்த சர்ஃபை விட்டோம்னா தன்வீன், அதே மாதிரி தெருவிடக்கூடிய தன்வீன். அப்ப அந்த முன்சரிஃப் என்கிற அந்த தன்மையை விட்டு தடுக்கக்கூடிய இரண்டு காரணிகளில் ஒன்று நீங்கி விடுகிறது. எனவே அந்த உஸ்மானினான்னு சொல்லச்ச வந்து உஸ்மான் வந்துங்கிற சொல்ல வந்து மாரிஃபா என்கிற அந்த அலம் என்கிற அந்த தன்மை வந்து நீங்கிருது, மாரிஃபா என்கிற தன்மை நீங்கிருது. நீங்கின உடனே அதுக்கு வந்து அந்த அங்கே வந்து அந்த கைரு முன்சரிஃப் ஆகணும் என்கிற அந்த தன்மையுடைய அந்த 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 வீரியத்தன்மை குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி அவர் அதில் சொல்லி முடிக்கிறாரு. வஹுவ அல் அலமியத்து, அந்த என்னது, அந்த நீங்கிய அந்த தன்மை தான் என்னது, அலம் என்கிறது அவளுக்கு பெயர் என்பது. ஃபதஹல ஃபி பாபி மா யன்சரிஃப், எனவே அது வந்து முன்சரிஃபுடைய பாடத்தில் தான் வரும். வலைசல் கலாமு ஃபீஹி, எனவே அதை பற்றி அல்ல இங்கே பேச்சு என்கிறது. பிஹிலா ஃபி அஃப்தல, அஃப்தல் என்று சொல்லுக்கு மாற்றமாக ஃபைன்ன மானியஹு மின சர்ஃபி, ஏனென்றால் அதில் சர்ஃபை விட்டும் தடுக்கக்கூடிய இல்லத்து என்பது அஸ்ஸிஃபா, சிஃபத்தும் வஸ்னுல் ஃபியல், வஸ்னுல் ஃபியலும் ஆகும். சிஃபத் என்கிறது ஒரு சொல்லை வர்ணிக்கக்கூடிய தன்மையில் அது இருப்பது. வசுன் ஃபியல் என்கிறது அஃப்அல என்கிற அஃப்அல அல்லது அஃப்அலு என்கிற அந்த வசுன் படி வாரது. வஹுமா மௌஜூதானி ஃபீஹி, அந்த ரெண்டு தன்மைகளும், சிஃபத் என்கிற தன்மையும் வசுன் ஃபியல் என்கிற அந்த தன்மை, அந்த கைர் முஸ்லிமுடைய இரண்டு தன்மைகளும் மௌஜூதானி ஃபீஹி அந்த அஃப்தல் என்கிற சொல்லில் இருக்கின்றன. அலஃப்தஹு அம்லம் தொலிஃபுஹு, அதை நீ இலாபத்து செஞ்சாலும் இலாபத்து செய்யவில்லை என்றாலும் அந்த தன்மை அதில் இருக்கும். வக்கதாலிக்க அங்கால கொஞ்சம் கூடத்தான் போயிட்டு இருக்குது இல்லையா, நம்மள டைம் அவுட்டாக போயிட்டுது. நம்ம இதோட நிப்பாட்டிக்கொள்ளும் இன்ஷால்லா. நம்ம நாளைய பாடத்தில் நான் என்ன செய்யறேன்னு கேட்டால், இந்த இந்த விடுபட்ட அந்த பகுதிகளில் இருந்து, அல்லது நான் கடைசியாக சொன்ன அந்த பகுதிகளில் இருந்து உள்ள எஞ்சிய பகுதிகளையும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் வபாரக ஃபீக்கும். சுக்ரன்.